Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம்பிள் 11.17 தான் பார்க்க போகிறோம். இந்த புக்கில் இருக்கிறது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் தான். ஓகேங்களா? ஸோ ப்ராப்ளம்குள்ளே போகலாம். e⁻2x - 1 / e⁻x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இதை வந்துட்டு நம்ம தனித்தனியாக எடுத்து எழுதலாம். ஓகேவா? e⁻2x / e⁻x - 1 / e⁻x அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து e⁻2x இருக்குது, இங்கே e⁻x தான் இருக்குது. அதாவது இந்த இடத்துல e⁻x 2 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அதனால அந்த 2 இருக்கிறதுல 1 மட்டும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ e⁻x ஒரு e⁻x கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒரே ஒரு e⁻x மட்டும் வரும். இந்த இடத்துல அப்படி கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லையே, அதனால மைனஸை போட்டுட்டு இந்த e⁻x அப்படி நியூமரேட்டருக்கு கொண்டு போயிருங்க. இப்போ -e⁻−xன்னு வரும். ஓகேவா? ஓகே ஃபைன். அடுத்தது என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணணும். e⁻x இதுக்கு முன்னாடி எப்படி எழுதிடலாம்னா (e⁻x dx (e⁻−x dx). ஓகே, தனித்தனியாக நம்ம இன்டகிரேஷனை கொடுத்துடலாம். லைக் அக்காக்கும் தங்கச்சிக்கும் தனித்தனியாக நம்ம இன்டகிரேஷனை கொடுத்துடலாம். இப்போ e⁻x இன்டகிரேட் பண்ணிங்கன்னா e⁻x தான். e⁻−x இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. e⁻−x இன்டகிரேட் பண்ணிங்கன்னா e⁻−x வரும். டிவைடட் பை எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது வந்து டினாமினேட்டரில் வரும். ஓகேவா? அங்கே தான் இங்கே இருக்குது. நீங்கள் கேட்கலாம், இப்போ வந்து இந்த e⁻xக்கு நீங்கள் அப்பெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்கலாம். நல்லா பாருங்கள், e⁻xக்கு முன்னாடி என்ன இருக்குது, அந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. அதனால் டிவைடட் பை 1 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. e⁻−x இன்டகிரேட் பண்ணிங்கன்னா e⁻−x வரும். எக்ஸுக்கு முன்னாடி -1 இருக்குது, ஸோ -1 வரும். மைனஸும் சேர்ந்து இங்கே ப்ளஸ் ஆகிடுது. ப்ளஸ் e⁻−x ப்ளஸ் c. எல்லாரும் யோசிப்பாங்க, இங்கே மைனஸாக இருந்துச்சு இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கு, பிரிண்டிங் மிஸ்டேக்கா அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. லைக் இது வந்துட்டு நம்ம அந்த ஃபார்முலா மூலியமாக தான் வருது. ஸோ ஈஸி, ரைட்? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். e⁻3x × e⁻2x - 1 அப்படின்னு இருக்கும்போது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். e⁻3x × e⁻2xனா உங்களுக்கு வந்துட்டு 3 2 6 வரும் அப்படின்ற மாதிரிலாம் தப்பு பண்ணுவீங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல 3யும் 2யும் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஏன்னா பவரை வந்து நம்ம ஆட் பண்ணுற மாதிரி வரும். அப்போ e⁻5xன்னு வரும், -e⁻3xன்னு வரும். இப்போ இதுக்கப்புறம் தனித்தனியாக இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா e⁻5x / 5. நான் சொன்னேன் எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை வந்து டினாமினேட்டரில் போடணும்னு சொல்லிட்டு. அதனால் e⁻5x / 5 -e⁻3x / 3. எக்ஸுக்கு முன்னாடி 3 தான் இருக்குது, ஸோ ப்ளஸ் அவ்வளோதான். ஸோ முடிஞ்சிச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பற்றி ஏதாவது கமெண்ட்டில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப 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 முக்கியம். தேங்க்யூ ஸோ மச்.